அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்க. சனி பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிகவும் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இதில் தங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், கல்வி, ஆரோக்கியம், நிதி நிலைமை, பொருளாதார வளமை, உத்தியோகம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் என்னென்ன மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள், தாங்கள் நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்ரநடையில் சூரியன், சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 10ஆம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்ததை எல்லாமே அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் கடந்த மாதங்களை விட அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தோன்னா தொழில், வேலை, குடும்பம் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தில் என்ன முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஆதரவளிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது சாதகமாகவும் உங்களுக்கு அமைய பெறுங்க. பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வுக்கு காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய சாத்தியம் இருக்குங்க. குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளில் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த சின்ன பிரச்சனைகள் கூட நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க. அதே மாதிரி திருமண பேச்சு வார்த்தை கைகூட ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. காதலிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சு வார்த்தையை தொடங்குவதற்கு இது ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் காதலிக்கிறவங்க அப்படிங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் அதற்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையையும் வெற்றியையும் தருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் பண விஷயத்தில் பொறுப்புடன் செயல்படுவது ரொம்ப அவசியங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செலவிடுவது, வீண் விரயங்கள் அப்படி இல்லைன்னா ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த நேரத்தில் முதலீடு செய்கிறதையும் கடன் கொடுக்கறதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. வருமானம் அப்படி இல்லைன்னா நிதிநிலை கணிசமாக அதிகரிக்கிறதுனால மற்றவர்கள் உங்கள் மீது பொறாமைப்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பண விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணாதீங்க. அதே மாதிரி கண்மூடித்தனமாக யாரை நம்பியும் அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வைக்க வேண்டாங்க. சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த சில வாரங்களாகவே உத்தியோகத்தில் சின்னதாக பின்னடைவுகள்
அப்படி இல்லைனா எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக கிடைக்காம அவதிப்பட்டு வந்த தங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலம் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் கவலை கொள்ள தேவையில்லை. உயர் பதவி அப்படி இல்லைனா நல்ல பதவியுடன் கூடிய இடமாற்றம் அப்படி இல்லைனா நீங்கள் விரும்பக்கூடிய சம்பளத்துடன் புதிய வேலை அப்படின்னு அனைத்துமே மகர ராசியினருக்கு அனுகூலமாகவே நடக்கப்பெறும் காலகட்டங்க. இந்த காலம் தங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை தேடி தருங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் சுமாரான காலகட்டமாகத்தாங்க இருக்கும். தொழில் ரீதியாக எந்தவித முதலீட்டையும் இந்த காலத்தில் கண்டிப்பாக செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இதை நினைவில் வைத்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான பணவரவை கையாள்வதில் கவனத்தை செலுத்த பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஏமாற்றம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் முதலீடுகளையும் யாரையும் நம்பி புதிய தொழிலில் ஈடுபடுவதையும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரம் செய்கிறவங்க தொழில்முறை வல்லுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் சற்று உயர ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களையும் பெறுவாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் ரொம்ப ரொம்ப தெளிவான முடிவை ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாதுங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனைக்கு எந்த முடிவு அப்படிங்கிறத தெளிவாக எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஏன்னா தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியம் சீர்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் கோபம் இது எல்லாமே குறையுங்க. பிரச்சனை செய்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இனி வேலை செய்ய எந்த தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. இதனாலேயே ஒரு விதமான மன நிம்மதி உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. நீங்கள் செய்த விளம்பரத்தின் மூலமாக நிறைய லாபத்தை ஒரு சிலர் அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யார் உங்களை எதிர்த்து என்ன பேசினாலும் ஒரு துளி கூட நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எல்லோருக்குமே சவால் விடும்படி நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க. இந்த காலகட்டம் நல்லதே நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் தங்களுக்கு அமைய பெறுங்க. அதே மாதிரி சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. வேலையிலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. வருமானத்திற்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே தேடி தேடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் அதுலேயும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்களை மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி தேவையற்ற அலைச்சல் உடல் உபாதைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பயணங்கள் போது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க.
திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். இந்த காலத்தில் வந்து ஒளிவு மறைவே உங்களுக்கு இருக்காது. எல்லா விஷயங்களையும் வந்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிடுவீங்க. எந்த இடத்துலையும் வந்து தயங்கி நிற்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பேச்சு திறமையால் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் செய்பவர்களுக்கு இந்த காலம் நிறைய நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், சேல்ஸ்மேன் எல்லாருக்குமே இந்த காலம் வந்து ரொம்ப நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் வந்து கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அப்போதான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியுங்க. நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் அப்படின்னு சொல்லலாம். வராது அப்படின்னு நினச்ச கடன் வந்து வசூலாகிடும். உங்களுடைய பணப்பிரச்சனையும் தீரும். வீட்டில் சுபகாரிய தடையும் விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை செய்ய துவங்கி விடுவீங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலை விளம்பாங்க, வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சூட்டுங்க. அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் சனி பகவான் அதிகப்படியான நன்மைகளையும் தங்களுக்கு வழங்குவார்.